விஜய் வந்து காவேரியை தேடி போறாரு. அங்க வந்து காவேரி கிட்ட வந்து இந்த மாரி வெண்ணா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு அதிர்ச்சி அடையறாங்க நம்ம காவேரி. அடுத்து வெண்ணா வந்து நீ தான் விஜய்க்கு ஏத்த ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் சேர்த்து வச்சுட்டு போறாங்க. அடுத்து வந்து இங்க காவேரி, விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க என்ன பண்றாங்க, வீட்ல வந்து ராதாவும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராதா வந்து என்னம்மா ஆச்சு? விஜய் எங்க போனான்? ஆளே காணோம் அப்படின்னோனே, விஜய் எங்க போவான்? எல்லாம் அந்த காவேரி தேடி தான் போயிருக்கான். என்னம்மா ஆச்சு? அப்படின்னோனே, காவேரி விஜய்க்கு வேலைக்கே ஆக மாட்டா. காவேரி வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்ற? அதை எப்படி விஜய் ஒத்துப்பான்? வேற வழி கிடையாதுடி. காவேரி வந்து விஜய் வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான் வருது. ஏன்னா வந்து அந்த பசுபதி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. அவர் எப்படியும் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அதனால வேலைக்கே ஆகாது அப்படின்னோடனே, நீ என்னம்மா சொல்ற? ஆமாம், இதனால விஜய்க்கு காவேரி வேணாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டில் போய் பேசலான் இருக்கேன் அப்படின்னோடனே, இதெல்லாம் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடுவான். தெரியாத மாதிரி பேசணும். விஜய் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. விஜய்க்கும் தெரியாமல் அப்பாவுக்கும் தெரியாமல் பேசினா ஏதாவது பிரச்சனை ஆகிட போதுமா. அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி. விஜய்க்கு ஒரு நல்லது நடக்க நம்மளாம் முயற்சி செய்தால் தான் முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் கரெக்டாக வந்து அங்கே பசுபதி வராரு. பசுபதி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பசுபதி அவங்க பொண்ணு வந்து வராங்க. அதை பார்த்துட்டு தாத்தா செமையா டென்ஷன். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படி சொல்லிட்டு, அப்பா அவங்க வரேன்னு சொன்னாங்கப்பா, அவங்களும் மன்னிப்பு கேட்க தான்ப்பா வந்திருக்காங்க அப்படின்னு. என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஓம் புருஷனா மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்றாரு. இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்கன்னு. இவர் ஜெயிலில் தானே இருந்தார், எப்படி வெளியே வந்தார் பசுபதி அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஐயா, நான்லாம் வந்துடுவேன் வெளியே. ஆமாம் பின்ன, பணம் இருக்குல்ல உங்ககிட்ட, அதான் வெளியே வந்துட்டீங்க. உங்களை விஜய் பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆகிடும். மாதிரி எது எங்கேருந்து போயிடுங்க. இங்கே பாருங்க ஐயா, நான் மன்னிப்பு கேட்க தான் இங்கே வந்திருக்கேன். நாங்கள் மன்னிப்பு கேட்டால் அதுக்கு தானே வந்து நம்ம எல்லோரும் சொந்தக்காரங்க, நம்ம ஏன் பிரிஞ்சிருக்கணும்? அதுக்கு தான் நாங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னோடனே, உன்னை மன்னிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எட்டி ஒரே உதைக்கிறாரு. அப்படியே போய் பசுபதி விழுந்துடுறாரு. எல்லாருமே விஜயை தடுக்கிறாங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, எவ்வளோ தைரியம் வந்தால் என் வீட்டு வாசல் மிதிப்பேன். என் வீட்டு வாசல் மிதிக்கிறதுக்கும் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மரியாதைங்கிறது ஓடி போயிடு, இல்லை நடக்கிறதே வேற. அடுத்த நிமிஷம் இந்த உலகத்தில் இருக்கணும்னா என் கண்ணு முன்னாடி வந்துடாது. எதுக்கு எங்கே வந்த? என் வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? என்னையே ஜெயிலுக்கு அமிச்சிட்டு என் பொண்டாட்டியை இப்போ வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டு இருந்துட்டு என் வீட்டுக்கே வரியா? இங்கே பாருங்கள், சொன்னால் கேளுங்க, நான் வேணும்னு பண்ணல. ஏதோ அவன் மேலே, அந்த காவேரி மேலே இருக்க கோவத்தில் தான் நான் பண்ணிட்டேன். உங்கள் மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னோடனே, வாயை முடின்னு போயிடு. தாத்தா இந்த ஆளை போக சொல்லுங்க, அப்படிலாம் நடக்கிறதே வேறு. இங்கே பாருங்கள், தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு பண்ணுங்க, இந்த கிளம்புங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. ஓ மூஞ்சிக்காக எவ்வளோமா நாங்களும் பார்க்குறது, முதல்ல இந்த ஆளை போக சொல்லுமா இங்கேருந்து அப்படின்னோடனே, போதும் ராதா போதும், என்னோட சம்மந்திக்கும் மரியாதை கிடச்சிச்சு, எனக்கும் மரியாதை கிடச்சி, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து அவங்க வீட்டுக்கார குடும்பம், அம்மா என்னம்மா இதெல்லாம் என்னடி பண்ணுறது, எங்க வேணாங்க விட்டுருங்க. அதெல்லாம் இல்லை, விஜய் முடிவு தான் இங்கே இறுதி முடிவு, எல்லாரும் கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, விஜய் வந்து தாத்தா அவங்க கிளம்பிட்டாங்களா, அதோ கிளம்பிடுவாங்க, இப்போ முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னோடனே, அப்படியே பார்த்து முறைச்சிட்டு வந்து அங்கேருந்து போகிறாரு பசுபதி அவங்க பொண்ணும். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பாட்டி வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து பாட்டி ஒரு முடிவு வர, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த காவேரியால் தான் இவ்வளோ பிரச்சனை வரும். காவேரி என்ன பண்ணா பாட்டி உங்களை அப்படின்னோடனே, காவேரி தான் இதுக்கெல்லாம் காரணம். காவேரி இங்கே வர்றது எனக்கு கூட பிடிக்கல. இந்த முடிவை நீங்கள் 2 பேரும் மாற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போகிறாங்க. பாட்டிக்கு என்னாச்சு தாத்தா அப்படின்னோடனே, அதுதான்ப்பா எனக்கும் தெரியல. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததே பாட்டி ஒரு மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. சரி நான் பேசிக்கிறேன் கல்யாணிக்கிட்டே, நீ கவலைப்படாதப்பா அப்படின்னோடனே, விஜய் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டியும் வந்து அதுக்கு கல்யாணி பாட்டியும் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணும் வந்து இங்கே காவேரி வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கும் எங்கள் பேரனுக்கும் வந்து ஒத்தே வராது, தேவையில்லாமல் பிரச்சனை தான் வருது. என் பேரன் ஜெயில் வரைக்கும் கூட வந்து போயிட்டா. அதனால் என் பேரனுக்கு உங்கள் பொண்ணு வந்து வேலைக்கு ஆகாதுங்க, அதனால் சொல்லி வைங்க, இதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டு தான் நல்லது 2 குடும்பமும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து சாரதாமா வந்து, இங்கே பாருங்கள், எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, உங்கள் பேரன் கூட எங்கள் பொண்ணு வாழணும்னு நாங்கள் தான் விரும்பலையே. நானும் காவேரி கிட்ட சொல்லிடுறேன், சீக்கிரமாகவே உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அதை கேட்டு கல்யாணி பாட்டியும் ராதாவும் நிம்மதி அடைஞ்சு அங்கேருந்து போகிறாங்க. இதையெல்லாம் கேட்டு வீட்டில் அதிர்ச்சி அடைகிறாங்க. கங்கா என்னம்மா நீ இப்படி சொல்கிற, அவகிட்ட எந்த வார்த்தையும் கேட்காம நீ எப்படி இப்படி சொல்லுவேன்? நான் அவகிட்ட என்னடி கேட்கணும், அதான் அவள் பிரிஞ்சிருக்காளா, வேணாம் சொல்லிட்டு தானே வந்தா, இப்போ டைவர்ஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, நாளைக்கே அவளை கூட்டின்னு போயிட்டு விவகாரத்தை பண்ண வேண்டியதான் அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அம்மா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லாமான்றாங்க. இதுதாண்டி என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்தவொடனே வந்து கங்கா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சமையல் சண்டை போகிறாங்க. ஒரு கட்டத்தில் காவேரி நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு சாரதா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க.